ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன்த் சன் ட்ரேடிங் அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ், கோல்டு, யூஎஸ்30 இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி ஒன் பேக் ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஓகேங்களா? நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பிளைண்டாக என்ட்ரு ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஓன் கன்ஃபர்மேஷனில் உங்களோட ஓன் டிசிஷனில் நீங்கள் என்ட்ரு ஆகிறது ரொம்பவே பெட்டர். ஸோ அதுதான் உங்களை ஒரு நல்ல ட்ரேடராக மாற்றும். ஓகேங்களா? என்னை வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷன் நீங்களாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கியிருப்பீங்க. ஓகேங்களா? அதில் கொடுக்குற கன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் பையோ செல்லோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. சரிங்களா? என்னை வச்சுட்டு பிளைண்டாக பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட எஸ்எம்சி கோர்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 2999 அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 2999. இதில் டிஸ்கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ டிஸ்கார்டுக்கு நாங்கள் தனியாக வந்து பேமெண்ட் போட போகிறோம். ஓகேங்களா? வித் டிஸ்கார்டோட வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3999க்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ கிடையாது. இப்போதைக்கு 2999 அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 3999 உங்களுக்கு டிஸ்கார்டு அவைலபிளோட கிடைக்கும். ஓகேங்களா? 2999க்கு டிஸ்கார்டு கிடைக்காது. ஓகேங்களா? ஆனால் இந்த மந்த் வந்து இருக்குது. 2999 அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மந்த்தே வாங்கிடுங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு 3999க்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் வித் டிஸ்கார்டோட. டிஸ்கார்டு வேணாம் அப்படின்ட்டிங்கன்னா 2999 அவைலபிளாக இருக்கும். ஏன் வந்து இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கார்ட் சப்போர்ட் ஒன்ஸ் நான் இப்போது கோர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் 2999 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த 2999க்கு நான் டிஸ்கார்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களை லைஃப் டைம் நான் என்ன பண்ணணும், டிஸ்கார்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களை ப்ரோ ட்ரேடராக நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்றப்போ இந்த பேமெண்ட் வந்து என்ன ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு பேமெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த த்ரீ 999க்கு நான் டிஸ்கார்ட் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அமௌண்ட்டை பார்க்காதீங்க, என்னோட லைஃப் டைம் சப்போர்ட்டை வந்து பாருங்கள். ஸோ அந்த இடத்துல கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட சப்போர்ட்டும் அங்கே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோல்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கோல்டில் வந்து இந்த இடத்துல வந்து பை ஆகும் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். 4 ஹவரில் வந்து இந்த ஒரு டிமாண்டில் பை ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில். ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள், பார்த்துட்டு என்ட்ரு ஆகுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்ன நடந்திருக்குன்னா எக்ஸ்ட்ரீமில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நமக்கு வந்து ஒரு 6 டிமாண்ட் வந்து இருக்குங்க. ஸோ அதில் எதில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நம்ம போகலாம் அப்படின்ட்டு பேசியிருந்தேன். ஆமாங்களா? அப்போது இது வந்து நமக்கு சோச். சரிங்களா? இது வந்து பிஓஎஸ், இது வந்து நமக்கு சோச். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் வந்து எனக்கு வந்து ஒரு 6 டிமாண்ட் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்டில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ இந்த 6 டிமாண்டில் எங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அங்கே போகலான்னு நான் சொல்லியிருந்தேங்களா? ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு டிமாண்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணேன். ஸோ அங்கேயும் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ எனக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. எப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கா, மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுச்சு, இந்த ஹையை எடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? பை கொடுத்துட்டேன். 5 மினிட்ல அதை ரீஃபண்ட் பண்ணியும் பை வந்து கொடுத்தாச்சு. ஸோ நான் இந்த இடத்துல பை எடுத்திருந்தேன். ஸோ இந்த இடத்துல பை எடுத்திருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு இந்த இடத்துல, ஸோ கீழே இந்த டிமாண்டில் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு மேலே வந்து சோச் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து நல்லா எடுத்துட்டு நல்லா தான் மூவ் ஆகிட்டு இருந்தான். அப்புறம் என்னாச்சு, வந்து நமக்கு எஸ்எல் வந்து டிகர் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு இந்த பிளாக்கு ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்கில் என்ன பண்ணியிருக்கான், கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்கில் நம்ம போக போகிறது கிடையாது. ஸோ இந்த பிளாக்கு ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ நான் இந்த பிளாக்கில் எடுத்தேன் பார்த்தீங்களா, இது எனக்கு எஸ்எல் டிகர் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா?
ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் வந்தான், கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். எப்படின்னா இப்போது 1 மினிட் வந்து சாரி 15 மினிட்ஸோட பிளாக் இது. ஸோ எல்லா வீடியோவில் சொல்கிறது தான், சொல்கிற மெத்தட் தான். 15 மினிட்ஸ் பிளாக்கு, 15 மினிட்ஸோட டிமாண்டு. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இந்த டிமாண்டில் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதில் 5 மினிட்ல நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ரீஃபண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இருங்க காட்டிட்டேன். ஸோ 5 மினிட்ல ஸோ அது ரீஃபண்ட் பண்ணிட்டு பிளாக் தானே. என்ன பண்ணியிருக்கான்? ரீஃபைன்மெண்ட்டில் எடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ நம்ம டெக்னிக் படி நம்ம என்ன பண்ணுவோம்? 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஓகேங்களா? என்ன பண்ணி வச்சுருக்கான்? 1 மினிட்ல டிமாண்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டான்? ஒரு கன்சல்டேஷன் பண்ணான். ஓகேங்களா? கன்சல்டேஷன் பண்ணி இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ பாடி க்ளோஸ் பண்ணதுக்கு நமக்கு எத்தனை டிமாண்ட் இருக்குது? பாடி க்ளோஸ் இங்கே பண்ணியிருக்கான். ஸோ இங்கே இருக்கக்கூடியது ஒரே ஒரு டிமாண்டு தான். ஸோ அந்த டிமாண்டில் என்ன பண்ணியிருக்கான்? வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இதோட வர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய அன்மிட்டிகேட்டடில் நம்மளோட டிபி வந்து செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதோட வர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:42 ட்ரேடோட வர்த்து. சரிங்களா? ஸோ நல்லா வந்து டிபி வந்து ஹிட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே அன்மிட்டிகேட்டட் இருந்தாலே போதும், அங்கேயே வந்து நம்ம செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர்னுடைய ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணுறோம். ஏன்னா 4 ஹவருடைய மூமெண்ட் இங்கே தான். இந்த டிமாண்டில் எடுத்து மேலே போகணும், இங்கே போயிட்டு நமக்கு எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரூல். ஓகேங்களா? எஸ்எம்சியோட ரூல் இதுதான். ஓகேங்களா? ஸோ அப்போது 4 ஹவர்னுடைய டிமாண்டுக்கு இப்போ நான் வந்து பை அடிக்கிறேன்னு வச்சுங்க. எக்ஸ்ட்ரீமில் பை அடிக்கிறேன். பஃபர் வந்து ஒரு லோ வைக்கிறேன், இல்லாட்டி இந்த இடத்துல இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போது லோ வைக்கும்போது ப்ரீவியஸே ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த லோ இருக்குது, இங்கே தான் வைக்கணும்னு எப்பயுமே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறோம். இவ்வளோ தூரம் நான் வந்து என்னோட இது வைக்கிறேன், டிபி வந்து ரேஞ்ச் வந்து நான் இங்கே வைக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள் 1:6.9 இருக்குது. ஓகேங்களா? 1:6.9 ரிஸ்க் வந்து நான் கம்மி பண்ணியே வைக்கிறேன், இந்த பிளாக்லேயே வைக்கிறேன். இப்போ பாருங்கள் 1:12.88 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரேடை நம்ம கொஞ்சம் ட்ரிக்கியாக என்ட்ராகி 1 மினிட்ல என்ட்ரி எடுக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துலையே அதில் பார்த்த மாதிரி 1:12க்கு மேலே நம்மளால் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியுது. அதாவது 1:42 வந்து இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? 1:42 வந்து நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. நம்ம இந்த சப்ளையில் வைக்கிறோம். நமக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு? 1:41 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் டிமாண்டில் நம்ம விற்கிற ப்ராஃபிட்டோட இங்கே ட்ரிக்கியாக என்ட்ரு ஆகிற ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ட்ரி எடுக்குதா, நமக்கு உடனே வந்து டிபி வந்து ஹிட் பண்ணிடும். பாருங்கள் 19 மணி நேரத்தில் வந்து 19 மணி நேரம் கூட இல்லை, 19 ஹவர்ஸில் நம்ம 1:41 வந்து நம்ம ட்ரேடை வந்து பிடிக்கிறோம், கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு குட் ட்ரேடு தான். ஓகேங்களா? நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு தான். சரிங்களா? ஸோ நம்மளோட டிஸ்கார்டில் இந்த என்ட்ரிலாம் எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கோல்டோட லாஸ்ட் மூமெண்ட் இதுதான். சரிங்களா?
ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ கோல்டில் இப்போதைக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஹவரில் இன்டர்னலில் இருக்கக்கூடிய சப்ளை இங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்ளை இங்கே ஒன்று இருக்குது. இதில் கன்ஃபர்மேஷன் செல்லுக்கு கொடுக்குதான்னு பாருங்கள். கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா இன்கேஸ் நீங்கள் என்ட்ரி போயிருக்கீங்க அப்படின்னா, பை என்ட்ரி போயிருக்கிறீங்க அப்படின்னா இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா உங்களோட பை என்ட்ரி அங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க போதும். ஏன்னா கோல்டு இன்கேஸ் செல்லாக போகுது அப்படின்னா மார்க்கெட்டு கோல்டு என்ன பண்ணுன்னா இந்த சப்ளையில் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு தான் செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சப்ளையில் டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பாருங்கள். இது பிஓஎஸ். ஓகேங்களா? சோர்ஜ் பண்ணணும், அப்புறம் ஒரு பிஓஎஸ் பண்ணணும். பண்ணிடுச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளையில் ஹோல்டு பண்ணி என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதை பிடிங்க. அன்மிட்டிகேட் டிமாண்டை பிடிச்சி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுங்க போதும். 1 மினிட்லேயோ 5 மினிட்லேயோ என்ட்ரு ஆகுங்க. 1:30க்கு மேலே பிடிச்சிடலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ பையாகக்கூடிய மார்க்கெட்டுனாலும் இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்துட்டு இங்கே இருக்கிற டிமாண்டுக்கு வரும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற டிமாண்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுன்னா இங்கே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல டபுள் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், இங்கேருந்து செல் அடிக்கிறோம், நல்ல ப்ராஃபிட் உடனே பிரேக் ஈவன் பண்ணுறோம். ஓகேங்களா? நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம். இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்க்குறோம். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை போக போகிறோம். கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, சைலண்ட்டாக உட்காந்துருக்க போகிறோம் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே ஒரு கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்கிற சப்ளையும் கீழே இருக்கிற டிமாண்டுக்குள்ளேயும் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத கற்றுக்குங்க நல்லா. ஓகேங்களா? என்ட்ராடே பண்ண கற்றுக்குங்க. ஸோ கோல்டு நெக்ஸ்ட் மூமெண்ட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட்லாம் கிடையாது, ஒரே மூமெண்ட் தான். இங்கேருந்து பை ஆகக்கூடிய மார்க்கெட் இந்த ஹையை போய் எடுக்கணும், இந்த ஹையை எடுக்கணும். அதுதான் இப்போ சினாரியோ. ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோலையும் சொல்லி ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த 3 வீடியோஸ்லையும் டிமாண்ட் இது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டிமாண்டில் தான் மார்க்கெட் பை ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஓவராலாக ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடுவோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இதுக்கு மேலே செல் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஆல்ரெடி எக்ஸிட் ஆயாச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? சப்ளையில் சிம்பிள் தான். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் இங்கே பிடிச்சி இவ்வளோ தூரம் போய் நம்ம ஹோல்டு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கேருந்து நம்ம ரிஸ்க் ரிவார்டு ரிலேட்டடாக நம்ம என்ட்ரி ஆகிறோன்றப்போ இங்கே இந்த ஹையில் எடுக்கிற ப்ராஃபிட்டை விட நம்ம இந்த இன்டர்னல் இதுக்குள்ளேயே ஒரு ட்ரிக்கே என்ட்ராகி அதை விட அதிகமான ப்ராஃபிட்டை நம்ம இங்கே எடுத்துடலாம் வித்து சேம் ரிஸ்கில். நல்லா நோட் பண்ணிங்க, சேம் ரிஸ்கில் 0.5% ரிஸ்கில் நீங்கள் இந்த இடத்துல 0.5% ரிஸ்கில் இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை விட அதே 0.5% ரிஸ்கில் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் நீங்கள் போனீங்கன்னா அதை விட ஒரு 3-4 டைம்ஸ் அதிகமாகவே ப்ராஃபிட்டை வந்து இந்த இடத்துல கெயின் பண்ணிடலாம் ட்ரிக்கே என்ட்ரு ஆகிறது மூலயமா. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆன்லைன் கோர்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீக்குக்குள்ளே புக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீக்குக்குள்ளே புக் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ.